தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக மீண்டும் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவரான விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் கடந்த சில ஆண்டுகளாகவே வீட்டிலேயே ஓய்வெடுத்து வருகிறார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறார். கடந்த மாதம் 18ஆம் தேதி இருமல், காய்ச்சலால் அவதிப்பட்டதால் சென்னை கிண்டியை அடுத்த மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 3 வார சிகிச்சைக்கு பின்னர் கடந்த 12ஆம் தேதி அவர் வீடு திரும்பிய நிலையில் தேமுதிக செயற்குழு கூட்டத்திற்கும் அழைத்து வரப்பட்டார். உடல் மெலிந்த நிலையில் காணப்பட்ட விஜயகாந்தை நாற்காலியில் அமர வைத்து கூட்டத்திற்கு அழைத்து வந்தனர். இந்நிலையில் விஜயகாந்த் மீண்டும் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். 15 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காகவே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அவர் பூரண நலத்துடன் இருப்பதாகவும் தேமுதிக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசோதனை முடிந்து நாளைய தினமே வீடு திரும்புவார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணம், அதிகாரத்திமிர், நாட்டை மீண்டும் சூறையாடும் கனவுடன் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனவரி 19ஆம் தேதி வரும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முடிவு கட்டப்படும் என தெரிவித்தார். மக்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் இருக்கு. அவர் பொறுப்பேற்றதுக்கு பின்னால் 9 தேர்தல் நடைபெற்றது. 9 தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை தோல்வியடை செய்தது யாரு சொல்லுங்க. இப்போ ஜனவரி மாதம் 19ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய கேஸ் வருது. உச்சநீதிமன்ற கேஸ் அதில் முடிவாகும். முன்னதாக கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், பணம், அதிகாரத்திமிர், நாட்டை மீண்டும் சூறையாடும் கனவுடன் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த 4 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சர் உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். ஞாபகம். அதிமுக ஆட்சிக்கால ரகசியங்களை அவிழ்த்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறை செல்ல நேரிடும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் எச்சரித்தார். மதுரை அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து கோமதிபுரம் பெட்ரோல் நிலையம் வரை கட்டப்படும் மேம்பாலம் பணி தொடர்பான வழக்கில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது. வண்டியூர் தென்கால் கண்மாய் வழியாக 2.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேம்பாலம் கட்டுவதற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன், புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கண்மாய்களில் மேம்பாலம் கட்ட தடை விதிப்பதாக நீதிபதி சுவாமிநாதன் கூறினார். இதற்கு நீதிபதி புகழேந்தி சம்மதிக்கவில்லை. இதையடுத்து இந்த மனு மீதான விசாரணையை தலைமை நீதிபதிக்கு அனுப்ப நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் மூடப்பட்ட தோல் ஆலைகளில் ரசாயன நச்சு கழிவுகள் பாதுகாப்பின்றி தேங்கி கிடப்பதாக புகார் தெரிவிக்கும் கிராம மக்கள் செயல்படாத தோல் ஆலைகளை பூட்டி சீல் வைக்க வலியுறுத்தியுள்ளனர். பெருந்துறையில் 2700 ஏக்கரில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் சுற்றுச்சூழல் விதிகளை பின்பற்றாத ஆலைகளால் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நீர் ஆதாரம் மாசடைந்துள்ளது. இவற்றை பாதுகாக்க கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக கிராம மக்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் விதிமீறல் புகாரில் மூடப்பட்ட தோல் ஆலை வளாகத்தில் அனுமதியின்றி வெவ்வேறு நிறுவனங்கள் இயங்கி வருவதை கிராம மக்கள் கண்டறிந்து புகார் அளித்தனர். மேலும் அகற்றப்படாத தோல் ஆலை கழிவுகள் திறந்த வெளியில் ஆபத்தான முறையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் தோல் ஆலை ஒன்றின் வளாகத்தில் பொக்லைன் மூலம் குழி தோண்டி அதில் கழிவுகளை புதைக்க முயன்றதை கண்டறிந்த கிராம மக்கள் அதனை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து நிகழ்விடத்துக்கு வந்த சிப்காட் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.